அரண்மனை 4ஓட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. சுந்தர்சியோட கேரக்டர் நேம் சரவணன். மே 3 மூவி ரிலீஸ் ஆகும். மம்முட்டியோட டர்போ படம் மே 23 ரிலீஸ் ஆக போகுது. வைசாக் டைரக்ஷன்ல மம்முட்டி, ராஜ்பி ஷெட்டி நடிக்கிறாங்க. புஷ்பா 2ஓட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 15 மூவி ரிலீஸ் ஆகும். கமலோட தெக் லைஃப் மூவில மிர்சாபூர்ல வந்த அலி பசாலும் பங்கஜ் திரிபாத்தும் நடிக்க போறது அனிஸ் வந்திருக்கு. இவங்க 2 பேருக்குமே மூவில முக்கியமான ரோல் தான். குட் பை டக்லியோட ஃபுல் ஸ்கிரிப்டையும் அஜித் படிச்சு பார்த்ததாவும் அவருக்கு முழு கதையும் பிடிச்சிருக்குன்னு விகடன் ஆர்டிக்கல்ல இப்ப போட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்துக்கான ஷூட்டிங் மே 10 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த மூவில மீனா சிம்ரன்லாம் நடிக்க போறதா ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். இதெல்லாம் இப்போதைக்கு ரூமர் தான். பிரபாஸோட சலார் 2 ஷூட்டிங் மே எண்ட் ஆரம்பிக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஸ்டார்டிங் ஒரு 10 நாள் ஷூட் பண்ண போறாங்க. அடுத்த வருஷம் எண்ட்ல மூவி ரிலீஸ் ஆகும். அஜ்மல் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல தி கோட் படம் பத்தி பேசியிருக்காரு. இந்த படம் ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் மாஸ் மசாலா படம். அண்ட் இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் ஒரு ரொமான்டிக் சாங்னு இப்ப சொல்லியிருக்காரு. இந்த சாங் ஜூன்ல ரிலீஸ் ஆகும். இதை வெங்கட் பிரபு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணாரு. நானும் சொல்லியிருப்பேன். தி கோட்ல சமந்தா இருக்கிறதா சொல்றாங்க. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸ் எங்க பக்கம் வரல. சோ இது இப்போதைக்கு ரூமர் தான். தமிழ் சினிமால சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா அது ஹாலிவுட் லெவலுக்கு இல்ல. அதுக்கு என்ன காரணம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்தோட பட்ஜெட் தான் காரணம். நம்ம எந்த அளவுக்கு மூவிக்கு அதிகமா செலவு பண்றோமோ அந்த அளவுக்கு படம் பார்க்க நல்லா இருக்கும். ஆனா நம்ம மூவிக்கு அதிகமா செலவு பண்றது இல்ல. மூவியை விட அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு தான் அதிகமா செலவு பண்றோம். ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ்னு. மகேஷ் பாபு 29ஓட பட்ஜெட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. 1000 கோடிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி அது 2 பார்ட்டா கூட இருக்கலாம். டாக்டர் மூவிக்கான கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. 101 கோடி. துணிவு கலெக்ஷன் 330 கோடியான ஒருத்தர் கேட்டிருக்காரு. 330 கோடிலாம் இல்ல, கலெக்ஷன் 206 கோடி. இது வந்து ஃபேன்மேட் போஸ்டர். ஜெயிலர் 2 எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ஷூட்டிங் அவங்க இனிமே தான் ஆரம்பிக்கணும். அவங்க ஆரம்பிச்சாதான் நான் எப்போன்னு சொல்ல முடியும். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கபாலி 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. நேரு படம் ஹிட்டா ஃபிளாப்பா கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. 85 கோடி. படம் ஹிட்டு தான். இந்தியன் 2 படத்துக்கு நார்த் இந்தியால ஏதாவது ஸ்பெஷலா ப்ரமோஷன் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்பெஷல் ப்ரமோஷன்லாம் இல்ல, எப்பவும் போலதான் பிரஸ் மீட்லாம் வைப்பாங்க. ஆனா சங்கரோட மூவிஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே ப்ரமோஷனா தான் இருக்கும். இப்ப ஆடி லான்ச் இந்தியன் 2க்கு வைக்க போறாங்க. அதுக்கே நிறைய பெரிய ஸ்டார்ஸ் வரப்போறதா டாக்ஸ் போகுது. சோ இதான் படத்துக்கு பெரிய ப்ரமோஷன். கார்லாம் மூவில நொறுங்குது, அதெல்லாம் உண்மையான காரா இல்ல எடிட்டானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. உண்மையான காரு தான். மூவியோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அது மாறும். பட்ஜெட் அதிகமா இருந்தா உண்மையான காரு, பட்ஜெட் கம்மினா எடிட் தான். விடாமறிச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் ஸ்டார்ட் ஆகல. குட் பை டக்லிக்கு தான் ஆரம்பிக்க போகுது. குட் பை டக்லிக்கு ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விடாமறிச்சுக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும். லியோ, பாகுபலி 2, RRR, KGF 2, புஷ்பா 2 இதுல எதுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. புஷ்பா 2 RRRக்குலாம் கம்மி தான். ஆனா லியோ, பாகுபலி 2, KGF 2 இது 3க்கும் ரொம்ப அதிகம். ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. அந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு. வேட்டையன் மூவி 300 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 300 கோடிலாம் அசால்ட்டா அடிக்கும். ஜித்தன் 2 ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஃபிளாப் தான். ஸ்பைடர்மேனோட அடுத்த பார்ட்டுக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெருசா ஒன்னும் அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். கங்குவா அடுத்த அப்டேட், கங்குவா ரிலீஸ் மே 1 அப்டேட் வருமானு கேக்குறீங்க. இதெல்லாம் பத்தி நிறைய டைம் நான் சொல்லிருக்கேன். மேபி மே 1 ஏதாச்சும் அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. இல்ல மே 1 மிஸ் ஆச்சுன்னா மே மாசத்துல ஏதாச்சும் அப்டேட் வரும். ரிலீஸ் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். SK24 அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி இந்த வருஷம் எண்டு வரலாம். மே 1 தளபதி 69 அப்டேட் வருமா? தனுஷ் ஏன் போலீஸ் ரோல் பண்ணவே இல்லன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவருக்கு போலீஸ் ரோல் செட் ஆகாதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதனால பண்ணாம இருந்திருப்பாரு. தளபதி 69 அப்டேட் மே 1 வருமாங்கிறது டவுட் தான். கங்குவா படம் மத்த பெரிய ஆக்டர்ஸோட மூவிஸ் மாதிரி இல்லாம டோட்டல் பட்ஜெட்ல பெரிய அளவு பணம் படத்துக்குன்னே செலவு பண்றாங்க. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது நல்ல விஷயம் தான். கங்குவா மேக்கிங் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு, நல்ல கிராண்டரா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது இந்த படத்தோட பட்ஜெட் இதான்னு ஒரு அமௌண்ட் அவங்க பிக்ஸ் பண்ணவே இல்ல. பட்ஜெட் எந்த அளவுக்கு போகுதோ போட்டுன்னு அவங்க விட்டுட்டாங்க. அதான் இது இப்படி வர காரணம். தனுஷ் அண்ட் SKல யாரு ஃபர்ஸ்ட் 100 கோடி வசூல் கொடுத்ததுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தனுஷ் தான் அசுரன்ல கொடுத்தாரு. விடாமுறிச்சு இந்த வருஷம் வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. போற போக்கு பார்த்தா அது டவுட் தான் போல. சரிபோதா சனிவாரமோட ப்ரமோஷன் எப்படி பண்றாங்க? நானே 32 and 33 இதுல எதுக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் சீக்கிரம் முடியுதோ அதுக்கான ஷூட்டிங் சீக்கிரம் ஆரம்பிக்கும். சரிபோதா சனிவாரமோட ப்ரமோஷன் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. இனிமே தான் ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆயிஷா ஹபீபோட காக்கிச்சட்டை காஞ்சனா நல்லா இருக்குமா பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது நான் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் பார்க்கல. சோ இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கில்லி 2 வருமானு கேக்குறீங்க. இதை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். இது இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. விக்ரம் 3 வருமானு கேக்குறீங்க. விக்ரம் 3 ஃபியூச்சர்ல வரும். அண்ட் இந்த கமெண்ட்டுக்கான பதிலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா திரும்ப இந்த கமெண்ட் வருது. SK22 மாவீரன் OSTக்கான தெளிவான விளக்கம் முந்தா நாள் வீடியோல இருக்கு. சோ அந்த வீடியோ பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.